அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இளைஞன் ஒருவன் துறவி ஒருவரிடத்துல ஐயா எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்களேன்னு சொன்னானாம். அந்த துறவி அவனை அமைதியாக அழைத்து சென்று ஆற்றங்கரை வழியாக ஆற்றுக்குள்ள அழைத்து சென்று அவனை தண்ணீரில் கொஞ்சம் மூழ்க வைத்தாராம். அந்த இளைஞன் நினைச்சுக்கிட்டு அந்த தண்ணீர்ல குளிச்ச பிறகு நமக்கு சொல்லி தருவார் ஜெபிக்கிறதுக்கு அப்படி என்று. தண்ணீரில் அவனுடைய தலையை வைத்து அமிழ்த்திய அந்த துறவியானவர் சிறிது நேரத்துக்கு கையை எடுக்கவே இல்லை. அந்த இளைஞன் தன்னால் முடிந்த அளவுக்கு மூச்சை கட்டி பார்க்கிறான். ஆனால் இவர் கையை எடுக்காமல் திரும்ப திரும்ப அழுத்தி கொண்டிருந்ததால அந்த இளைஞனுக்கு கொஞ்சம் பயம் வந்து விட்டது. இந்த துறவி அவனுடைய தலையை வைத்து தண்ணீரில் அழுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த இளைஞனுக்கு இப்போ உண்மையாகவே உயிர் பயம் வந்துருச்சு. இந்த ஆளு நம்ம கொலை செய்ய ட்ரை பண்றாரு அப்படின்னு முழு பலத்தையும் பயன்படுத்தி தண்ணீரிலிருந்து அந்த துறவியை தள்ளி விட்டு வெளியில வந்தானா. இந்த துறவி கேட்டாராம், இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்கிற நேரத்துல கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறேன், ஜெபிக்க கற்றுத்தர சொன்னா எனக்கு கொலை செய்ய நீங்க ட்ரை பண்றீங்களே அப்படின்னு அந்த இளைஞன் கோபமா சொன்னானா. அப்ப அந்த துறவி சொன்னாராம், ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆக்சிஜன் போல இருக்கணும். அது இல்லைன்னா என்னால உயிர் வாழ முடியாதுங்கிற எண்ணம் வரணும். அதுதான் உண்மையான ஜெபத்துக்கான தேவை. எப்படி நீ தண்ணிக்குள்ள இருந்து உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டதோ அதே போல ஒவ்வொரு நாளையும் நான் நடத்துவதற்கு எனக்கு ஜெபம் அத்தியாவசியமானது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னாராம். ஆகவே நானும் ஜெபிக்கிறேன்னு சொல்வதை விடுத்துவிட்டு உண்மையான இதய இயக்கத்தோடு இறைவனை ஏறெடுத்தால் இறைவனுடைய ஆசீர் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.